யூடியூப்ல வீடியோ போட்டு லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்க முடியுமா? முடியும். இத ஒருத்தர் நிரூபிச்சிருக்கிறார். யூடியூப்பை அவரை கூப்பிட்டு ஒவ்வொரு தடவையும் அவருக்கு நிறைய அவார்டு அப்படின்றத கொடுக்குறாங்க. ஸோ யூடியூப்ல பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றது நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் வெறும் முழு வீடியோவில் தான் நம்மளால பணம் சம்பாதிக்க முடியும்னு சொல்லி. ஆனா வெறும் ஷார்ட் வீடியோ 60 செகண்ட் ஆர் ஒரு நிமிஷம் அல்லது 1.5 நிமிஷம் இந்த மாதிரி வீடியோ போட்டு லட்சக்கணக்கில் பணம் அப்படின்றத ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஸோ இவர் அப்படின்றத விட இவர் பேர் பார்த்தீங்கன்னா ஷாதிக் அப்படின்ற ஒரு யூடியூப் கிரியேட்டர் தான் இவர். உங்கள நிறைய பேருக்கு தெரியும். இவருக்கு இன்னொரு பட்ட பேர் கூட வச்சிருந்தாங்க. ஸோ அமேசான் பாய் அப்படின்ற மாதிரி வந்துட்டு, ஏன்னா யூடியூப்ல நான் அமேசான் பாய் தமிழ் இவர் சேனல் பேர் தெரியல, அமேசான் பாய் தமிழ் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணும்போது வந்துச்சு. ஸோ இவர் என்ன ட்ரிக்ஸை பயன்படுத்துறாரு, எப்படி இவரால் மட்டும் இவ்வளோ பணம் அப்படின்றது ஏர்ன் பண்ண முடியுது? ஸோ பிராண்டு காசு கொடுக்குறாங்களா, அதெல்லாம் செகண்டரி, தூக்கி அந்த ஓரமாக போடுங்க, அதெல்லாம் செகண்டரி. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. லாஸ்டா இவர் எப்போ வீடியோ போட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்படின்றது ஏசியை பற்றி வீடியோ போட்டாரு. அது 3 லட்சம் வியூஸ் அப்படின்றது போயிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் இவருடைய சப்ஸ்கிரைபர் கவுண்ட் 38,50,000 அப்படின்றது இருக்கு. வெறும் 669 வீடியோல. நீங்க எத்தனை வீடியோ போட்டிருக்கீங்க? லட்சக்கணக்கில் போட்டிருக்கீங்களா? சரி, ஓகே. ஸோ இவர் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஃபிலிட்டி லிங்க் அப்படின்றது, அதாவது ப்ராடக்ட் லிங்க் அப்படின்றது கொடுக்குறாரு. ஸோ டெலிகிராம் லிங்க் டெலிகிராம் மூலியமா அஃபிலிட்டி லிங்க் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சிருக்காரு. இப்போ இவர் ஒரு கம்பெனி அப்படின்றத கிரியேட் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோவில் இவருடைய அருமை பெருமை அப்படின்றத பத்தி நம்ம பேச போறது கிடையாது. ஆக்சுவலி இவருடைய ஐடியா அப்படின்றத நம்ம எடுத்துக்க போறோம். ஸோ ஜஸ்ட் அவருடைய ஐடியா என்ன, அவர் போடக்கூடிய ஒவ்வொரு ஷார்ட் வீடியோவும் 10 லட்சம், 11 லட்சம், 46 லட்சம், 23 லட்சம் இந்த மாதிரி தான் அவருடைய வியூஸ் அப்படின்றது அள்ளுது. அப்புறம் ரீசெண்டா 1.2 கோடி அப்படின்றது வியூஸ் அப்படின்றது போகுது. இவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு நிறைய வீடியோ போடுறாரு. ஒரு 10-20 வீடியோன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் அதுக்கு பேக் ஹேண்ட்ல அவர் நிறைய எஃபர்ட் அப்படின்றத போடுறாரு. எஃபர்ட்டை போட்டு வீடியோ அப்படின்றத உருவாக்குறாரு. ஸோ இதுல முக்கியமா இவருக்கு பணம் வர்றது அப்படின்றது எதுன்னா, இந்த ஷார்ட் வீடியோ அப்படின்றத உருவாக்குறது ரொம்ப ஈஸி தான். ஸோ ஆனால் இவர் டைம் ஒதுக்கி பண்றது அதெல்லாம் வேற விஷயம் தான். இதுல முக்கியமா நீங்க எப்படி இதுல ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். அதாவது ஷார்ட் வீடியோ அப்படின்றது ஒரு முக்கியமா ரீச் சீக்கிரமா நம்மளால ஆயிட முடியும். அதுவும் நான் 1400 வீடியோ போட்டிருக்கேன் ஃபினான்ஷியல் ரிலேட்டடா, இன்னும் முடியல இன்னும். ஆனா ஷார்ட் வீடியோ மட்டுமே போட்டு ஒரு சிலர்லாம் பிளே பட்டனு கோல்டு பட்டன்லாம் வாங்கி அதை தூக்கி தண்ணிலாம் அடிச்சிருக்காங்க. ஆனா இப்ப அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல, காணா போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தண்ணிலலாம் கடல்லாம் விட்டு எறிஞ்சிருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் நான் உங்களை பார்க்கலாம், ரொம்ப வருஷம் ஆச்சு பார்த்து. ஸோ அந்த மாதிரிலாம் வீடியோ போடுறாங்க. ஸோ இப்படிலாம் இருக்கக்கூடியவங்க மத்தியில இவர் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா ஒரு விஷயத்த ப்ராடக்டை வாங்கி அதை ப்ராப்பரா ரிவ்யூ பண்ணி, ஸோ இவர் வீடியோ போட்டு இதுல பணம் அப்படின்றது இவர் சம்பாரிச்சுட்டு இருக்கிறார். ஸோ நல்ல விஷயம் தான். அவரே ஓப்பனா சொல்லுவாரு, அஃபிலிட்டி லிங்க் தான் அப்படின்றது ஓப்பனா சொல்லிடுவாரு. ஸோ அஃபிலிட்டி லிங்க் அப்படின்றது மூலியமா எப்படி சம்பாதிக்க முடியும்? ஸோ ஒரு ஷார்ட் வீடியோ உருவாக்குறோம்னா, ஷார்ட் வீடியோ ரீச் அப்படின்றது ஃபுல் வீடியோ ரீச் அப்படின்றத விட ஷார்ட் வீடியோ ஒரு 10x பூஸ்ட் அப்படின்றது இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டு இந்த ப்ராடக்டை சொல்றேன். கண்டிப்பா நான் நாளைக்கு ஒரு ஷார்ட் வீடியோ போடுறேன். ஏன்னா எனக்கும் இந்த ஐடியா அப்படின்றது வந்துச்சு. ஏன்னா நம்ம ஏன் போடக்கூடாது, ஏன் இது போடலாமே, இல்லைன்னா தப்பு இருக்குது, நம்ம என்ன தப்பான பொருளையா விற்க போறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால ஷார்ட் வீடியோ இனி தொடர்ந்து நான் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றேனோ அந்த ப்ராடக்டோட இதெல்லாம் அனுப்புவேன் நான். ஸோ உங்களுக்கு ஷேர் பண்றேன் நான். நம்ம ஷார்ட் வீடியோ அந்த ப்ராடக்டோட ரிவ்யூ டீட்டெயிலாக ஷேர் பண்றேன். ஸோ இப்போ ஒரு ஷார்ட் வீடியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அஃபிலிட்டி ப்ரோக்ராம்ல உங்களுக்கு லிங்க் இருக்கு. ஆனா இப்போ யூடியூப்லேயே உங்களுக்கு அஃபிலிட்டி ப்ரோக்ராம் லிங்க் அப்படின்றது கொடுத்துட்டாங்க. ஒருவேளை நீங்க கம்மியான சப்ஸ்கிரைபர் தான் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு அஃபிலிட்டி ப்ரோக்ராம் லிங்க் அப்படின்றது வராது. ஒரு 500 அபோவ் இருந்தனால மேபி அது வந்துடும். ஸோ ஆனால் 500 அபோவ் வந்துடும். பட் ஆனால் உங்களுக்கு லிங்க் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல 500 கீழே இருந்தீங்கன்னா கொடுக்க முடியாது. அப்போ உங்களுக்கு மானிட்டேஷன் எனேபிள் ஆயிடுச்சு அப்படின்னா, அப்ப நீங்க உங்க கண்டென்ட் ரிலேட்டடா நீங்க எதனாச்சும் ஒரு பொருள் வாங்குறீங்க, நீங்க இந்த பொருள் தான் போடணும்னு அவசியம் கிடையாது. ஷார்ட் வீடியோல எந்த பொருள் வேணா போடலாம். நீங்க ஒரு வீட்டில் பிளாக் சேனல் வச்சுட்டு இருக்கீங்க, இல்லை டைலரிங் சேனல் வச்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்க ஒரு ஃபோன் வாங்கினீங்கன்னா அதை கூட போடலாம். அந்த ஃபோன் பாருங்க இவ்வளோ ரேட்டுக்கு வாங்கினா இப்போ நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி போடலாம். என்னுடைய அனுபவம் உங்களுக்கு தேவைன்னா நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கலாம். ஸோ லிங்க் கொடுத்து நீங்க ஒன்றும் இல்லை, அமேசான் அஃபிலிட்டி ப்ரோக்ராம்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும். அது ப்ராப்பரா ஒரு பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண மாதிரி நடக்கும். யூடியூப்ல எப்படி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க அந்த மாதிரி. ஸோ நீங்க இங்க மட்டும்தான் நீங்க ஷேர் பண்ண முடியுமானா இன்ஸ்டாகிராம்லயும் நீங்க அதை ஷேர் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டாகிராம்லயும் நீங்க இந்த மாதிரி ப்ராடக்ட் அப்படின்றது ஷேர் பண்ண முடியும். அடுத்தது இந்த மாதிரி லிங்க் அப்படின்றத வச்சு நம்மளால ஒரு பக்கத்துல பணம் சம்பாதிக்கணும்.
திடீர்னு நீங்க போடக்கூடிய ஒரு ஷார்ட் வீடியோ, இப்போ நான் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இல்லைங்களா, ஸோ என்னுடைய கார் சேனல்ல நல்லா வைரலான உடனே 1,20,00,000 அப்படின்றது போயிட்டு இருந்துச்சு. அதுல எனக்கு 4,000 கிட்ட வருமானமும் வந்துருச்சு. சும்மா ஒண்ணுமே இல்லாம தூக்கி போட்டதுக்கு வருமானமும் வந்துருச்சு. ரெண்டாவது அதன் மூலியமா எனக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு 20,000க்கு மேல சப்ஸ்கிரைபர், 22,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுட்டேன், மறக்காம அதை போய் பார்க்கலன்னா பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு 2 in 1 அப்படின்ற மாதிரி, ஒரே கல்ல 2 பங்கம் அப்படின்ற மாதிரி எனக்கு கிடைச்சிருச்சு. ஒரு பக்கம் சப்ஸ்கிரைபரும் வந்துட்டாங்க, வாட்ச் ஹவர்ஸ் வந்துருச்சு, நான் வந்து ரீச் ஆயிட்டேன் நான். ஸோ எனக்கு வந்து எல்லாமே கிடைச்சிருச்சு. ஸோ இன்னொரு பக்கம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு எனக்கு இதன் மூலியமா ஏதாவது ப்ராடக்ட் கொடுத்துருந்தேன்னா அதில் ஒரு காசு அப்படின்றது வந்திருக்கு. பட் ஆனால் நான் கொடுக்கல. ஸோ ஆடு மூலியமா பணமும் வரும், ஒருவேளை ப்ராடக்ட் லிங்க் கொடுத்துருந்தா அதன் மூலியமா எனக்கு பணம் அப்படின்றது வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில பணம் அப்படின்றது யூடியூப்ல சம்பாதிக்க முடியும். ஷார்ட் வீடியோ போட்டு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம், சீக்கிரமா வந்துட்டு நம்ம க்ரோத்தும் ஆக முடியும். ஏன் சொல்றேன்னா, ஸோ இது முழுக்க முழுக்க நான் உங்களுக்கே தெரியும். அதை ப்ரூஃப் வந்து நான் எஸ்டர்டே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ சண்டே தான் நான் வீடியோ போல, சாட்டர்டேல ஃப்ரைடே போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அப்போ நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். நான் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெளிவாக ப்ரூஃபோட ஸ்க்ரீன் ரெக்கார்டோட நான் காமிச்சிருக்கிறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓ, அப்போ வந்துட்டு நான் எந்த எஃபர்ட்டுமே போடல, சாப்பிட்டேன், அங்கே வீடியோ எடுத்தேன், அதை அப்படியே வந்து அப்லோட் பண்ண, அவ்வளோதான். அது பார்த்தீங்கன்னா மனமளமலான்னு வந்துட்டு 1 கோடிக்கு மேலே போயிடுச்சு. 1 கோடி வியூஸ் மேலே போயிட்டு 22,000 பேர் அதில் சப்ஸ்கிரைபர், அதில் 4,000க்கு மேலே வருமானம். எந்த எஃபர்ட்டுமே போடலங்க, ஜஸ்ட் வீடியோ எடுத்தேன், இந்த மாதிரி அனுபவத்தை காட்டி வீடியோ போட்டேன், அவ்வளவுதான். அதுல எனக்கு அவ்வளோ காசு அப்படின்றது வந்துச்சு. ஸோ அதுலேயே நான் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை பற்றி பேசுகிறேன், அந்த ப்ராடக்ட் விஷயம் வைரல் ஆகுதுன்னா அதுலேயே நமக்கு வரும். இப்போ என்னன்னா, நம்ம வந்துட்டு ஸோ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வீட்டுக்கு வாங்குறோம்னா அதை நீங்கள் வீடியோவாக போடலாம். ஸோ ஈவன் இந்த லைட் அப்படின்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி லைட்டு போடுறதா இருக்கும் சரி, இல்லை வந்துட்டு நீங்கள் என்ன பொருள் வாங்குறீங்களோ அதை ஒரு வீடியோவாக கிரியேட் பண்ணி போகலாம். அதனுடைய அனுபவம் அப்படின்றத ஷேர் பண்ணாலே போதும். அல்லது உங்கள் கண்டென்ட்லேயே உங்களால் எவ்வளோ சுருக்கி ஷார்ட்டாக ஒரு சில விஷயங்கள் நமக்கு அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அதை பண்ணும்பொழுது இன்னும் ரீச் அப்படின்றது நிறைய கிடைக்கும். ஸோ ரீச் கிடைக்கிறதோட மட்டும் இல்லாமல் இங்கே உங்களுக்கு வந்துட்டு நிறைய வருமானம் அப்படின்றது வரும். ஸோ இதில் முக்கியமாக அப்படின்றது, இது என்னடா ஒரு பக்கம் ஷார்ட் வீடியோ போடுன்றா ஒரு பக்கம் போடாதீங்க அப்படின்றனா, சீக்கிரமாக க்ரோத் ஆகிறதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா பக்கமும் நமக்கு வழி இருக்குது. ஏதாவது ஒரு பக்கம் நம்ம போய் தான் ஆகணும். நம்ம சேனலை க்ரோத் பண்ணி ஒரு இடத்துல ஸ்டெடியாக உட்கார்றதுக்கு நம்ம ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது ஜெயிக்கிற வரைக்கும் குதிரை மாதிரி ஓடணும், ஜெயிச்சதுக்கு அப்புறம் குதிரையை விட வந்துட்டு வேகமா வந்து ஓடணும். ஸோ இதுதான் நம்ம பண்றோம். நமக்கு ரெஸ்ட் அப்படின்றது கிடையாது, உழைச்சிக்கிட்டே இருக்கலாம். எல்லா வகையிலும் பணம் சம்பாதிக்க முடியும். ஷார்ட் வீடியோவில், ஃபுல் வீடியோவில் ஆட் மூலியமா நிறைய வருமானம் அப்படின்றது வரும். 1000 பேர் பார்த்தாங்கன்னா 200-300 ரூபா வந்துட்டு வரும். ஸோ இல்லை நான் 100-200 ஒரு 700-800 வரும். எனக்கெல்லாம் ஒரு வீடியோவில் வந்து 800 ரூபா வந்துச்சு. ஷார்ட் ஃபுல் வீடியோக்கே வந்துட்டு வந்துச்சு. அது வேணா ஃபுல் வீடியோ வந்துட்டு ஆர்பிஎம் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை மேக் பண்ணி உங்களுக்காக கொடுக்குறேன். ஸோ யூடியூப்ல க்ரோத் ஆக முடியும். ஸோ இங்கே பாருங்க, இதை வச்சு கூட நான் எக்ஸ்ட்ரா ஒரு வீடியோ போட்டேன் நான். இது என்ன, என்னுடைய காருக்கானது. இதில் ஒரு பஞ்சாயத்து ஒன்று நடந்துச்சு, அதை வச்சு வீடியோ என்னுடைய கார் சேனலில் போட்டேன். ஒரு சில நண்பர்கள் உங்கள்கிட்ட கார் இருக்கான்னு கேட்டிருந்தேன். 4 கார் 3 கார்லாம் சொன்னீங்க, ரொம்ப சூப்பர், சந்தோஷமா இருக்குது. ஒரு சிலர் காரே இல்லை பிரதர் அப்படின்னாங்க. சீக்கிரமா நீங்க கார் வாங்குவீங்க, கண்டிப்பா யூடியூப்ல சம்பாதிச்சு அதிலே நீங்க கார் வாங்குவீங்க, நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ வந்துட்டு நீங்களும் உங்களுடைய எஃபோர்ட் அப்படின்றத போடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நல்ல வழியில நிறைய பேருக்கு சொல்லி கொடுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயங்களை மேம்படுத்தினாலே கடன் வாங்காம நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்மளால நகர்த்த முடியும். கடன்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது, நீங்க லோன் எடுத்து ஏதாவது ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கீங்கன்னா, நம்மளுடைய லோன் ஆப் தமிழ், விடி தமிழ், இந்த 2 சேனலும் போய் பாருங்க. யூடியூப்ல நீங்க லோன் ஆப் தமிழ் வீண் போட்டு சர்ச் பண்ணீங்கனாலே வரும். நாளைக்கு நைட்டு நான் என்ன பண்றேன்னா, நம்மளுடைய சேனல் முழுசா ரிவீல் பண்றேன். என்னென்ன சேனல் நமக்கு இருக்கு அப்படின்றத ரிவீல் பண்றேன், அதுல எவ்வளவு பணம் வருது அப்படின்றத ரிவீல் பண்றேன். ரொம்ப நன்றி இந்த வீடியோ இவ்வளவு தூரம் பார்த்ததுக்கு. ஸோ தேங்க்யூ.